மதவாச்சியில் பெண்ணின் சடலம் மீட்பு. இன மத அவமதிப்புகளுக்கும் வன்முறைகளுக்கும் இடமே இல்லை என்கின்றார் பிரதமர். யாழில் மணல் அகழ்வுக்கான போலி அனுமதி பத்திரம். இலங்கை ஊடகவியலாளர் மீது தாக்குதல், விசாரணைக்கு அமெரிக்கா வலியுறுத்தல். மதவாச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவெல மயானத்திற்கு அருகிலுள்ள குழியில் வியாழக்கிழமை மாலை பெண்ணின் சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் 30 முதல் 40 வயதுக்குட்பட்ட பெண் ஆவார். இருப்பினும் அவரது சடலம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. மேலாடை மற்றும் லெகின்ஸ் ஆகிய ஆடைகளை குறித்த பெண் அணிந்துள்ளார். அத்துடன் பெண்ணின் அருகில் இருந்த பையிலிருந்து கொழும்பிலிருந்து மதவாச்சிக்கு இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பயண சீட்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலையாக இருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதவானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மெதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மணல் ஏற்றுவதற்காக போலி அனுமதி பத்திரத்தை தயாரித்த குற்றச்சாட்டில் கைதானவர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் மணல் அகழ்வதற்காக அனுமதி பத்திரத்தை போலியாக தயாரித்து அதன் மூலம் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வில் ஈடுபட்டு வந்த நபர் ஒருவர் தொடர்பில் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனை அடுத்து கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து போலி அனுமதி பத்திரத்தை போலீசார் மீட்டுள்ளனர். கைதான நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் புதன்கிழமை சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை சந்தேக நபரை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இனிமேல் இன மத அவமதிப்புகளுக்கும் வன்முறைகளுக்கும் இடமே இல்லை என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது இன மத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்தும் சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் முருகையா தமிழ்ச்செல்வன் தாக்கப்பட்டு கடத்த முற்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை அதிகாரிகள் பாரபட்சமற்ற விரைவான விசாரணை நடத்த வேண்டும் என அமெரிக்காவின் நியூயார்க்கை தளமாக கொண்டு இயங்குகின்ற பத்திரிகையாளர்களை பாதுகாக்கின்ற குழுவின் திட்ட இயக்குநர் வியாழக்கிழமை அறிக்கை ஒன்றின் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் கடந்த டிசம்பர் 26ஆம் திகதி கிளிநொச்சி நகரில் வைத்து தாக்கப்பட்டு கடத்த முயற்சிக்கப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் அதிலிருந்து தப்பியுள்ளார். பின்னர் அவர் நெஞ்சு, கழுத்து, முதுகில் தாக்குதல் காரணமாக சிகிச்சை பெற்றுள்ளார். அவர் போலீசாருக்கு அளித்த வாக்குமூலத்தின்படி டிசம்பர் 27ஆம் திகதி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு 30ஆம் திகதி நீதிமன்றில் சந்தேக நபர்கள் தமிழ்ச்செல்வனால் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றம் அவர்களை பிணையில் விடுவித்துள்ளது. இது தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சரத் சமரவிக்ரமவை தொடர்பு கொண்டு வினவிய போது அவர் உடனடியாக பதில் கூற முடியாது என தெரிவித்துவிட்டார். உள்ளூர் நாளிதழ்களில் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக எழுதி வருவதன் காரணமாக தான் தாக்கப்பட்டிருக்கலாம் என தமிழ்ச்செல்வன் சந்தேகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் பத்திரிகையாளர் மீதான தாக்குதல்களுக்கு தண்டனைகள் கிடைக்காமல் தொடர்பில் CPJ ஆவணப்படுத்தி இருக்கின்றது. 1983 தொடக்கம் 2009 வரையான காலப்பகுதியில் உள்நாட்டு போர் காரணமாக கொல்லப்பட்ட அதிகளவான பத்திரிகையாளர்கள் தமிழ் பத்திரிகையாளர்கள். எனவே புதிதாக பொறுப்பேற்ற அரசு தமிழ் பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல், துன்புறுத்தல்கள் மற்றும் தண்டனை விலக்களிப்பு என்பவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் பத்திரிகையாளரை பாதுகாக்கின்ற குழுவின் திட்ட இயக்குநர் கோரியுள்ளார்.
தமிழக சட்டசபையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் வகையில் புதிய சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்துள்ளார். 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற சட்ட திருத்த மசோதாவை அவர் தாக்கல் செய்துள்ளார். அதில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்கும் வகையிலும் திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. முதன்முறையாக நரேந்திர மோடி நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றுள்ளார். ஜீரோடா இணை நிறுவனம் நிகில் காமத் தொகுத்து வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து மோடி மனம் திறந்துள்ளார். விரைவில் இந்த நிகழ்ச்சி வீடியோ வெளியாக உள்ள நிலையில் அதன் ட்ரெய்லர் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. 2 நிமிடம் 13 வினாடிகள் ஓடும் இந்த ட்ரெய்லரில் பிரதமர் பதவியின் கடமைகள் முதல் சர்வதேச பிரச்சினைகள் வரை மோடி கதைத்துள்ளார். அதில் அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தை நினைவு கூர்ந்த மோடி, தவறுகள் தவிர்க்க முடியாதவை, நானும் நிறைய தவறுகள் செய்திருக்கலாம், நானும் ஒரு மனிதன்தான், கடவுள் அல்ல என பேசியுள்ளார். பாகிஸ்தானில் 10 வருடத்திற்கு சர்வாதிகார ஆட்சியை திணிக்க திட்டமிட்டுள்ளதாக இம்ரான்கான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இம்ரான்கான் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளதாவது: பாகிஸ்தானில் 10 வருடத்திற்கு சர்வாதிகாரத்தை திணிக்க திட்டமிட்டுள்ளனர். அதில் 2 வருடங்கள் ஏற்கனவே கடந்து போய்விட்டன. எங்களுக்கு எதிராக அடக்குமுறையை கையாளும் நீதிபதிகள் அல்லது போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு என்ற வெகுமதி வழங்கப்படுகின்றது. எனக்கு எதிராக சட்டவிரோத தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஹமாயூன் திலாவர் பதவி உயர்வு பெற்றுள்ளார். ராவல்பிண்டி மற்றும் சர்கோடா நீதிபதிகள் எனக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியதால் நீக்கப்பட்டுள்ளார்கள். இது போன்ற செயல்கள் நாட்டின் தகுதியையும் சட்டத்தின் ஆட்சியையும் அளித்துவிட்டன. இவ்வாறு இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் காட்டு தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இடையூறின்றி இணைய சேவை வழங்க எலான் மாஸ்க் முடிவெடுத்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் வறண்ட பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 1,00,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் காட்டுத்தீ பாதித்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த காட்டுத்தீயினால் 5 பேர் பலியான நிலையில் பலரது கார்களும் தீக்கிரையாகின. காட்டுத்தீயினால் பல்வேறு சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் கடுமையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதை பார்த்து உலக பணக்காரரான எலான் மாஸ்க் அனைவருக்கும் உதவும் வகையில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஸ்டார்லிங்கின் டெர்மினல் சாதனங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், செய்தி நிறுவனங்களுக்கு இடையூறின்றி இணைய சேவை கிடைக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக எலான் மாஸ்க் அறிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1966 இந்திய பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தாஸ்கந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மாரடைப்பால் காலமானார். 1972 கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1994 அயர்லாந்து அரசு ஐரிய குடியரசு இராணுவம் மற்றும் அதன் அரசியல் அமைப்பான சின் பெயின் ஆகியவற்றின் ஒளிபரப்புகள் மீதான 15 ஆண்டுகள் தடையை நீக்கியது. 2007 செயற்கைக்கோள் தகர்ப்பு ஏவுகணை சோதனையை சீனா நடத்தியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.